பல கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கண்டனத்தை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அரசு பாமர மக்களுக்கு ஒரு நீதியும் பணக்காரங்களுக்கு ஒரு நீதியும் கொடுக்குதா, இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? காவல்துறை ஒரு மனித உரிமை மீறலை பண்ணிருக்காங்க, இது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, இது அதிகாரத்துடைய கொடுமையை காட்டுது அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை காட்டியிருந்தாரு சீமான் அவர்கள். இவரு திமுக ஆட்சியில இந்த 4 ஆண்டு காலத்துல இதே மாதிரி காவல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு 40 பேர் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு இவரோட அறிக்கையில சொல்றாரு. நாங்க திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில ஏன் ஒரு மனித உரிமையை காக்க முடியாத ஒரு அரசா தானே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்த லாக்அப் டெத் வழக்குலாம் கூட ஸ்டாலின் தரப்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது, நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இந்த அஜித்குமாரோடைய மரணம் மறுபடியும் நிரூபணம் ஆயிருக்கு. இவங்க இது வரைக்கும் எல்லாமே பொய் நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த கேஸ் மூலமா தெரியுது. இதுக்கு அப்புறமாவது இது மாதிரி நடக்காம உண்மையான நீதிய அஜித்குமார் வழக்குல கிடைக்கணும் அப்படின்னு அவருடைய தரப்புல இருந்து சொல்றாரு.